திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 2 பகுதி 26. இடுப்பு வரை மிக நீளமான பட்டாக்கத்தியை அவர்கள் அவளுக்கு பரிசளித்தார்கள். இது இடுப்பில் அணிந்து கொள்கின்ற வாள் அல்ல, முதுகில் அணிந்து கொள்கின்ற வாள் என்று எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் காட்டினார்கள். நான் வருவது உங்களுக்கு எப்படி தெரிந்தது வனமுடையாள்? இளவரசர் கேட்டார். இங்கு ஆள் வைத்திருக்கிறேன். உங்கள் வருகையை இங்குள்ள ஆளால் எங்களுக்கு சொல்லப்பட்டது. கருமார் குலம் சட்டென்று கூர்மையாகியது. யார் அந்த ஆள் என்று ஒருவர் கண்களால் வினவிக்கொண்டது. பின் பலகாரக்காரி என்பது புரிந்து போயிற்று. கர்மார்கள் லேசாக கோபமானார்கள். வனமுடையாளை எரிச்சலோடு பார்த்தார்கள். வனமுடையாள் செய்த உதவி மறந்து போய் அவள் போன்ற அதிகாரிச்சிகள் தங்களை வேவு பார்க்க ஆட்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கோபம்தான் அவர்களை தொந்தரவு செய்தது. எல்லோருமே அமைதியாக நின்றிருந்தார்கள். கண்கொட்டாமல் சோழ தேசத்தின் இளவரசர் ராஜேந்திரரை பார்த்து கொண்டிருந்தார்கள். கருமார்களில் வயதானவர்கள் கைகூப்பி கண்களில் நீர் பணிக்க, உதடுகள் துடிக்க இளவரசர் இளவரசர் என்று பிதட்டி கொண்டிருந்தார்கள். பெண்கள் வேகமாக குலவையிட்டார்கள், அடங்கினார்கள். அருகே வந்து நின்ற புடவையால் தோளை போர்த்தி கொண்டு கைகூப்பி அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். அரசமரத்து சிறு மேடையில் ஏறி நின்று சகலரையும் கனிவோடு ராஜேந்திரர் பார்த்து கொண்டிருந்தார். இதுவரை எந்த சோழ அரசரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் மனம் துடித்தது. அருகே நின்ற தன்னுடைய அந்தரங்க படை வீரன் தோளை பிடித்து இழுத்தார். காதோரம் ஏதோ கிசுகிசுத்தார். அவன் திரும்ப விழிவிரித்து அவரை பார்த்தான். சரி என்று தலையசைத்தான். இன்னொரு வீரனிடம் தனக்கு சொல்லப்பட்டதை சொன்னான். 2 வீரர்களும் வேகமாக எதிரே இருந்த கூட்டத்தை மெல்ல நகர்த்தி வரிசையாகுங்கள் என்று உத்தரவிட்டனர். பெரியவர்கள் முன்னே கொண்டு வந்து வரிசையாக நிற்க வைத்தனர். வாலிபர்களை அதற்கு பின் நிற்கச் சொன்னார்கள். அதற்கு பிறகு பெண்களையும் குழந்தைகளையும் நிற்க வைத்தார்கள். ஊருக்கு பெரியவர் யாரென்று விசாரித்து எதிரே கொண்டு வந்தார்கள். கருமார் கிராமத்தில் உள்ள காளி கோயிலில் இருந்து பூசாரி ஓடி வந்தார். அவர் கையில் மிகப்பெரிய பல்லி மாலை இருந்தது. செண்பக மொட்டுகளால் செய்த வட்டம் ஒன்றும் இருந்தது. காளியனுடைய நெற்றியில் சாத்திய மஞ்சளும் குங்குமமும் இருந்தன. அதனை எடுத்துக்கொண்டு ஓடிவர பூசாரியின் கையில் இருந்த பிரசாதங்கள் பெரியவரிடம் மாறின. பெரியவர் மாலையை ராஜேந்திரனின் கழுத்தில் போட்டார். செண்பக வட்டத்தை ராஜேந்திரனின் வலது கையில் வளையல் போல மாட்டினார். மஞ்சளை எடுத்து நெற்றியில் பொட்டாக இட்டு மார்பில் தடவினார். குங்குமம் இட்டார். பூசாரி உடுக்கையை வேகமாக முழக்கினான். கையிலிருந்து விபூதியை பிடியெடுத்து இடமும் வலமாக சுற்றி பூ என்று முழு பலத்தோடு அவரின் தலைக்கு மேல் ஊதினான். கையில் இருந்த விபூதியை நாலாபுரமும் வீசினான். ராஜேந்திரரை சுற்றியுள்ள பேய்கள் எல்லாம் ஓடிவிட வேண்டும் என்றும் மீண்டும் வேகமாக உடுக்கடித்தான். அவர் மீது பட்ட திருஷ்டியெல்லாம் போக வேண்டுமென்று சொல்லிவிட்டு உடுக்கடித்தான். மறுபடியும் பெண்கள் குலவையிட்டார்கள். மெல்ல பூசாரியை வீரர்கள் விரைக்க ராஜேந்திரர் மேடையை விட்டு கீழே இறங்கினார். எதிரே நின்ற பெரியவரை கைகளை விரித்து ஆற தழுவிக்கொண்டே இறுக்கி அணைத்து கொண்டார். ஜனங்கள் ஒரு சின்ன பயத்திலும் கலவரத்திலும் கத்தினார்கள். எந்த அரசனும் கருமாரை இப்படி இறுக்கி அணைத்துக் கொள்வதில்லை. கருமார்கள் 4வது வருணம் அவர்களிடம் நெருங்கி நின்று கூட பேசுவதில்லை. ஒரு கோல் தூரத்தில் நிற்க வைத்துத்தான் பேச வேண்டும் என்று சட்டமே இருக்கின்றது. அந்தணர்கள் அப்படித்தான் பேசுவர். அந்தணர்கள் அப்படி பேசுவதால் சத்திரியர்களும் வைசியர்களும் அப்படித்தான் பேசிக்கொண்டிருந்தனர். ஆனால் இப்பொழுதுதான் ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்த பெரிய மனிதர் வந்து நின்று ஆற கருமாரை தழுவிக்கொள்ளுகின்றார். இருக்க அணைக்கப்பட்ட பெரியவர் திகைத்து போய் பயந்து போய் கூப்பிய கைகளை பிரிக்காமல் இளவரசரையே பார்த்து கொண்டிருந்தார். இளவரசர் அடுத்த ஆளை நோக்கி நகர்ந்தார். அவரையும் தழுவிக்கொண்டார். இன்னும் நகர்ந்து 3வது ஆளையும் தழுவிக்கொண்டார். ஒவ்வொரு ஆளாக தொட்டு தழுவிக்கொண்டு அவர்கள் சிலரின் கைகளை கண்களில் ஒற்றிக்கொண்டும் சிலரின் கன்னடத்தை வருடியும் சிலர் தலையை கலைத்து சந்தோஷமாக எல்லோரிடம் சின்ன சின்ன உரையாடல்களை நிகழ்த்தியபடியே போனார். பெண்களின் விரல்களை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டார். இளம்பெண்களின் மூக்கை நிமிண்டினார். காதை திருகினார். பருவத்திற்கு வராத சிறிய பெண் குழந்தைகளை அணைத்து கொண்டார். பெயரென்னை என்றும் கேட்டார். எப்பொழுது கல்யாணம் என்றும் விசாரித்தார். அவர்கள் வெட்கப்பட கேலியும் செய்தார். கூட்டம் பெரிதாக சிரிக்க அவர்கள் தலையை தடவி ஆசீர்வாதம் செய்தார். கிழவிகளுக்கும் சிறுவர்களுக்கும் இதே விதமான மரியாதை நடந்தது. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் கொண்ட அந்த கிராமத்தினுடைய மக்கள் அனைவரோடும் அவர் நெருங்கி நின்றார். எல்லோரும் வட்டமாய் வளைத்து கொள்ள கிராமத்தை சுற்றி மெல்ல நடந்தார். ஏன் கிராமம் இவ்வளவு நசநசப்பாய் இருக்கிறது? இல்லை, இது இரும்பு காய்ச்சி அணைத்த தண்ணீர். இந்த நீர் ஓடுவதற்கு சரியான வழி கிடையாதா? இருக்கிறது. அந்த வழியை தூரெடுத்து சரி செய்ய வேண்டும்.
ஏன் செய்யவில்லை? இந்த வேலையே சரியாக இருக்கிறது. கிராமத்தை கவனிக்க எங்களுக்கு பொழுது இல்லை. உள்ளூரில் 3 பேர் வருடா வருடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிராமத்தில் மேன்மையை கவனிக்கப்படுது. விட்டுவிடக்கூடாதா? எல்லோருமே இரும்பு வேலையைத்தான் செய்தாக வேண்டுமா? ஐயா, பெண்கள் உட்பட இரும்பு வேலையை செய்தால் ஒழிய, குழந்தைகள் உட்பட உலையில் உட்கார்ந்தால் ஒழிய நீங்கள் கேட்கிற அம்புகளும் வாள்களும் செய்யவே முடியாது. இங்குள்ள ஆட்கள் தொகையை வைத்து கொண்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நாங்கள் ஆயுதங்களை செய்திருக்கின்றோம். ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் உழைக்கிறோம். நீங்கள் ஜெயித்த போர்க்களத்தில் இருந்து எதிருடைய வாட்களும் கேடயங்களும் இரும்பு இலச்சினை பொருத்திய பட்டயங்களும் இதோ இங்கு கொண்டு வந்து குவித்திருக்கிறோம். இவைகள் துருப்பிடித்ததற்கு முன்பு உருக்கி மறுபடியும் நம் தேசத்து வாட்களாக, நம் தேசத்து முத்திரை பட்டயங்களாக செய்யப்பட வேண்டும். பழைய இரும்பை மட்டும் உருக்கினால் கலவை கெட்டியாக இருக்கும். எங்களில் 20 பேர் புதிய உருக்கு உலை தேடி போயிருக்கிறார்கள். வண்டி வண்டையாய் புதிய உருக்கு சலித்து கொண்டு வருவார்கள். அந்த உருக்கும் போட்டால்தான் நல்ல ஆயுதங்களை செய்ய முடியும். அவர்கள் படுகிற கஷ்டம் சாதாரணமானதல்ல. அந்த தாது உலோகம் வராது போனால் புதிய உருக்கு வேலை செய்யவே முடியாது. உடம்பெல்லாம் கரியாக மண்ணாக, வீரர்கள் எல்லாம் அழுக்காக பிசாசு போல வந்து நிற்கிறவர்கள். அவர்கள் பாடு மிகவும் வேதனையானது. அவர்களுக்கு எந்த சலுகையும் நாங்கள் கொடுப்பதில்லை, அரசாங்கமும் செய்வதில்லை. யாரிடம் இதை சொல்வது என்றும் தெரியவில்லை. நீங்கள் வந்து கட்டி தழுவி கொண்டதால் எங்களை மீறி உங்களிடம் பேசுகின்றோம். சில வாலிபர்கள் மாறி மாறி பேசினர். இப்படி இருக்கையில் எங்களுடைய வீட்டை பராமரிப்பதும் கவனித்துக் கொள்வதும் எப்படி நடக்கும்? ஒரு 10 நாள் 15 நாள் மழை பெய்யும். பிறகெல்லாம் வெயில் நாள் என்பதால் இந்த வீடுகள் தாக்கப்படுகின்றன. மழை நாளில் காளி கோயிலில் போய் ஒன்றிக் கொள்கிறோமே தவிர இங்கு உட்கார்வதற்கு கூட முடியாது என்று அவரிடம் கூறினார்கள். மறுபடியும் இதுவரை எந்த அரசனும் செய்யாத ஒரு காரியத்தை இளவரசர் செய்தார். சட்டென்று ஒரு குடிசைக்குள் போய் நின்றார். கூட்டம் திகைத்து ஆ ஆ என்று கத்தியது. இதுதான் வீடா? இதுதான் வீடா? இளவரசர் ராஜேந்திரர் திரும்ப திரும்ப கேட்டார். இவ்வளவு பெரிய தோல்பையை ஏன் இங்கே மாட்டி வைத்திருக்கிறாய் என்று சுட்டிக்காட்டி விரும்பினார். தோல்பை ஈரமாகிவிடக்கூடாது. நான் நனையலாம், என் மனைவி நனையலாம், அவள் பெற்றெடுத்த 6 மாத குழந்தை கூட நனையலாம். இந்த தோல்பை நனைந்து விட்டால் மறுபடியும் அதை துருத்தியாக உபயோகப்படுத்த முடியாது. ஓட்டை விழுந்து விட்டால் என்ன தைத்தாலும் காற்று வெளியே போய்விடும். எனவே நல்ல துருத்தியை ஜாகிரதையாக வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். எனவேதான் இதை கவனமாக வைத்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர் பதில் சொன்னான். ஏன் ஜன்னல் வைத்து கொள்ளவில்லை? இளவரசர் கேட்டார். ஜன்னல் வைத்து கொள்ளக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. அப்படியா? யாரிட்ட சட்டம்? தெரியாது. எங்கள் வீடுகளுக்கு திண்ணைகள் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். திண்ணையில் அமர்ந்து பேசினால் கர்வம் வந்து விடுமாம். யாரையா இதை சொன்னது? அந்தணர்கள் சொல்வது தானே சோழ தேசத்தில் சட்டம்? இல்லையே, இங்கு ஆட்சி செய்வது அந்தணர்கள் இல்லையே. உடையார் ஸ்ரீ ராஜராஜர் அல்லவா ஆட்சி செய்கிறார். பேரரசர் ராஜராஜர் தான் ஆட்சி செய்கிறார். ஆனால் ராஜராஜரை ஆட்சி செய்வது அந்தணர்கள் என்பது எங்களுடைய அபிப்பிராயம். நிறுத்துங்கள், அளவுக்கு மீறி பேசுகிறீர்கள். ஊரில் தலைவராக இருந்த கிழவன் உறக்க கத்தினான். வாலிபர்கள் மௌனமாகி போனார்கள். இல்லை, அவர்களை பேச விடுங்கள். அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். புதிதாய் சில விஷயங்கள் என் எதிரே வந்து நிற்கின்றன. நீங்கள் அதிகம் வேதனைப்படுகிறீர்கள், மனது மருகி இருக்கிறீர்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். சோழ தேசத்து படைகள் பல போர்களில் வெற்றி பெற காரணமாயிருக்கும் நீங்கள், பின்புலமாக இருந்த நீங்கள் அதிகம் வேதனைப்படுகிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அதனால்தான் இங்கு வந்து இறங்கி இருக்கிறேன். உங்கள் வேதனை என்ன? குறிப்பாக சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், எந்த பயமுமின்றி சொல்லுங்கள். சொன்னால் என்ன செய்வதாக உத்தேசம்? ஒரு இளைஞன் முன் வந்து கேட்டான். பெண்கள் பயத்தில் வாய்ப்பொத்தி கொண்டார்கள். ஆண்கள் தலையில் அடித்து கொண்டார்கள். வேகமாய் திரும்பி ராஜேந்திரர் அவனை முறைத்து பார்த்தார். என்ன கேள்வி கேட்கிறாய்? அடிக்குரலில் உருமினார். எங்கள் குறைகளை உங்களிடம் சொன்னால் நீங்கள் என்ன செய்வதாக உத்தேசம் என்று கேட்கின்றேன். அந்த கருமாச்சேரியின் தலைவன் ஒரு அடி முன்னே வந்தான். பளீர் என்று அந்த இளைஞன் முகத்தில் ஓங்கி அடித்தான். மரியாதையாக பேசு. ஒட்டுமொத்தமாக உன் குலத்திற்கு இழுக்கும் அசிங்கமும் தேடி கொடுத்து விடாதே. அவர் குறைகளை கேட்கிறார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவரை நோக்கி கேள்வி கேட்கின்ற தகுதி உனக்கு வந்துவிடவில்லை. உன்னை அரண்மனையில் அண்மையில் வரவழைத்ததற்காகவே அர்த்தமற்ற கேள்விகளை அவரிடம் கேட்டுவிடாது என்று கர்ஜித்தான். என் கேள்விகளில் அர்த்தம் இருக்கின்றது. அடியை வாங்கி கொண்ட அந்த இளைஞன் மௌனமாக பதிலையும் சொன்னான். சட்டென்று இளவரசர் அவனை நெருங்கினார்.
இவனை தொந்தரவு செய்ய வேண்டாம். உன் கேள்வியில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்டால் நான் பதில் சொல்வதற்கு உதவியாக இருக்கும். நான் கேட்கும் பொழுதே உங்கள் குறைகளை நீக்குவதற்காகத்தான் கேட்கிறேன் என்ற எண்ணம் உனக்கு ஏன் வரவில்லை? நான் விளையாட்டு கேட்டு விளையாட்டாக போய்விடுவேன் என்று ஏன் நினைக்கிறாய்? அப்படி ஏதேனும் ஒரு விஷயம் இங்கு நடந்ததா? உன் குறைகளை எந்த அதிகாரியிடமாவது சொல்லிவிட்டு அவர் சிரித்துவிட்டு போயிருக்கிறாரா? சொல், யாரென்று பெயர் சொல். இளவரசர் குரலில் சூடு ஏறியது. இதுவரை எந்த அதிகாரியும் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டதே இல்லை. உங்களுக்கு என்ன வசதிகள் வேண்டுமென்று எவரும் வினவியதே இல்லை. மாறாக உங்கள் வசதிகளை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை, எங்களுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்யுங்கள் என்று கர்ஜித்துவிட்டு கட்டளையிட்டு விட்டுத்தான் போயிருக்கிறார்கள். பிறகு இந்த சந்தேகம் ஏன் உனக்கு வந்தது? எங்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகளை நாங்கள் கேட்டால் அதை முடிவு செய்ய வேண்டியது சோழ அரச குடும்பம் அல்ல, இளவரசர் ராஜேந்திரர் அல்ல என்பதால் தான் இதை கேட்கின்றேன். இளவரசர் ராஜேந்திரர் செய்யாமல் வேறு யார் செய்வார் என்று நீ நினைக்கிறாய்? லேசாற்ற பதற்றத்தோடு ராஜேந்திரர் கேட்டார். மன்னர் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயா? வேறு யாரோ கேட்டார்கள். இல்லை, சோழ மன்னர் ஸ்ரீ ராஜராஜராலும் நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது, நமக்கு உதவியும் செய்ய முடியாது. அதனால்தான் சோழ மன்னர் ஸ்ரீ ராஜராஜர் இந்த பக்கம் வந்தாலும் நம்மை கண்டுகொள்வதில்லை, எந்த கேள்வியும் கேட்பதில்லை என்று சொல்லிவிட்டு சிரித்தான். ராஜேந்தர் முன்னேறினார். பளீர் என்று வில்லால் அடித்தார். அந்த இளைஞன் அடித்தாங்காமல் சுருண்டு தரையில் விழுந்தான். சோழ மன்னரை இழிவாக பேசுகின்ற விஷயத்தை இத்தோடு விட்டுவிடு. எல்லாம் தெரிந்தவிடாய் பேசுகின்ற திமிரை உடனே கைவிடு. நீ புத்திசாலியாக இருக்கலாம், உனக்குள்ள 1000 குறைகள் இருக்கலாம். ஆனால் சோழ மன்னருக்கு அது எதுவும் தெரியாது. எதுவும் செய்ய லாயக்கற்றவர் என்கின்ற மாதிரி பேசுகின்றாயே, இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நான் உள்ளத்தில் இருந்து பதில் சொல்கிறேன் என்று கேள்வி கேட்க நீ சொல்லுகிறாய் என்பதற்காக நான் உன்னை மன்னித்தேன். மற்றபடி நீ ஏதேனும் ஒரு இடத்தில் வேறு ஏதேனும் ஒரு விதமாக இதை பேசியிருந்தால் உனக்கு மரண தண்டனை நிச்சயம். ஏன் என்னால் உன் குறைகளை தீர்க்க முடியாது என்று நினைக்கிறாய்? நான் கேட்கிற கேள்விகள் உங்களோடு சம்பந்தப்பட்டவை அல்ல. என்னுடைய வேண்டுதல்கள் சோழ அரசரால் கொடுக்கப்படுபவை அல்ல. நான் காசு கேட்டால் நீங்கள் கூடைய கொண்டு வந்து இறக்கி விடுவீர்கள். நான் செந்நெல் அரிசி கேட்டால் நீங்கள் வண்டி வண்டியாய் கொண்டு வந்து சாய்த்து விடுவீர்கள். நான் உடுத்துவதற்கு துணி கேட்டால் அவைகளும் கொண்டு வந்து இறக்கி விடுவீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு பயன்படுமே தவிர எங்களுக்கு பயன்படாது. நான் கூடுதலாக வேலை செய்ய வேண்டி இருக்குமே தவிர என் குடும்பம் செழித்து வளர்வதற்கு உதவாது. உன்னுடைய பெயர் என்ன? கந்தன். ஏய் கந்தா, ஏன் பூடமாகவே பேசுகிறாய்? ஏன் முடியாது என்கின்ற விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? எதனால் முடியாது என்பதை விரைவாக சொன்னால் என்ன? நான் சூட்சுமமாக சொல்லிவிட்டேன் இளவரசி. ஸ்ரீ ராஜராஜர் இந்த சோழ தேசத்தை ஆளுகின்றார். ஆனால் ஸ்ரீ ராஜராஜரை ஆட்சி செய்வது அந்தணர்கள்தான். வைதிக ஆகம விதிகளை நிர்ணயிக்கின்ற குருமார்கள், வைதிக வேலைகளை செய்து கொண்டிருக்கிற சோழ தேசத்து முன்குடுமி சோழியர்கள். இவர்கள்தான் மனு தர்மத்தை படித்துவிட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று பல்வேறு விதிமுறைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களை கேட்டுத்தான் அரசர்கள் இங்கு அரசாட்சி செய்கிறார்கள். நான் கேட்கின்ற பல உதவிகள் எங்கள் குடும்ப வளமாகவும் திடமாகவும் வாழ வழி செய்யும். அதற்கு அவர்கள்தான் குறுக்கே நிற்கிறார்கள். எங்களுக்கு அந்தவித உதவிகளும் அத்தனை சவுர்களும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக மும்முரமாக இருக்கிறார்கள். உனக்கு என்ன வேண்டும் கந்தா? இளவரசர் உரக்க கத்தி கேட்டார். கூட்டம் மௌனமாக இருந்தது. அதிகாரிச்சி கூட்டத்தோடு கூட்டமாய் கலந்தபடி அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். மேலும் சிலரை உள்ளுக்குள் புகுந்து அருகே நின்று கொள்ளும்படி பணித்தாள். இன்னும் 2 ஆட்களை உடனடியாக தஞ்சைக்கு போய் இளவரசர் குழந்தையிலிருந்து அனுப்பிவிட்டார். இரவுக்குள் தஞ்சைக்குள் வந்து விடுவார் என்று செய்தி சொல்லி அனுப்பினாள். முன்பாக அவள் கட்டளையை இட்டுக் கொண்டிருப்பதை ராஜேந்திர சோழனின் வீரர்கள் 2 பேர் கவனித்துக் கொண்டிருந்தனர். மௌனமாகவே பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த விஷயம் ஒன்றும் புதிதல்ல இளவரசி. இது 3 ஆண்டுகளுக்கு முன்பே மெல்ல பேசப்பட்டது, அடக்கப்பட்டது, மறுபடியும் அடுத்த ஆண்டு பேசப்பட்டது, மறுபடியும் அடக்கப்பட்டது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் 3வது முறையாக இது பற்றி கேட்டு எங்களுக்கு உதவி செய்யலாம் என்று வந்த பொழுது வெகு தீர்மானமாக அந்தணர்கள் அதை எதிர்த்தார்கள், கூடாது என்று சொன்னார்கள். 3வது முறையும் இது அமலுக்கு வந்து எந்த உதவியும் செய்வதற்கில்லை என்று நிராகரிக்கப்பட்டு விட்டது. தஞ்சையில் உள்ள கர்மார்கள், குறிப்பாக கருந்தட்டாங்குடி கருமார்கள் அதை அரசர் முன்பு வைத்து அவமானப்பட்டு மெரிக்கிறார்கள்.
நொந்து போய் ஊருக்கு திரும்பி இருக்கிறார்கள். ஊரை சுற்றியுள்ள மற்ற ஜாதி ஜனங்கள் இவர்கள் கேட்பதையும் அவர்கள் நிராகரிப்பதையும் வைத்து உறக்க கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த தேசத்து கருமார்கள் வெளிவர ஜனங்களோடு பழகவே பயப்படுகின்றார்கள். மருகி போய் நிற்கிறார்கள். நீங்கள் உதவ வேண்டுமானா என்று கேட்பானேன், நாங்கள் வாயை திறந்து சொல்வானேன், நீங்கள் முடியாது என்று மறுப்பானேன், ஊர் சுற்றி நின்று கேலி செய்வானேன். தேவைதானா எங்களுக்கு? நீங்கள் கேட்காமலேயே போயிருக்கலாம். நாங்களும் மௌனமாகவே புழுங்கி உள்ளுக்குள்ளேயே செத்து கொண்டிருக்கலாம். என்ன உதவி என்று சொல்ல முடியாது. ஏன் உங்களால் செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாதவர் உதவி என்ன வேண்டும் என்று கேட்பது அபத்தம். இளவரசர் வேகமாக வாளை உருவினார். மற்ற வீரர்களும் வாளை உருவினர். கூட்டம் சரசரவென்று ஒதுங்கி கொண்டது. அந்த இளைஞன் மட்டும் தலையை குனிந்து வெட்டுங்கள் என்பது போல் கையை கட்டி நின்றான். வாளால் அந்த வீரனுடைய முகத்தை இளவரசர் ராஜேந்திரன் நிமிர்த்தினார். ஒரு பெண் ஓடி வந்து அவள் காலை பற்றி கொண்டார். இவள் என் கணவர். இவருக்கு தயவு செய்து உயிர் பிச்சை கொடுங்கள். இவர் ஏதேனும் தவறு செய்திருந்தால் நாடு கடத்தி விடுங்கள். நாங்கள் இந்த இடத்தை விட்டு போய்விடுகின்றோம். தயவு செய்து இவரை கொன்று என்னை விதவையாக்கி விடாதீர்கள். மீறி இவரை நீங்கள் வெட்டி கொன்றீர்கள் என்றால் நானும் இதே இடத்தில் தீயிட்டு மாய்ந்து இறந்து போவேன். இது சத்தியம் என்று மண்ணில் அறைந்தாள். வெறிக்க மண்டியிட்டபடியே இளவரசரையும் பார்த்தாள். இளவரசர் வாளை உரையில் போட்டுக்கொண்டார். திரும்பி மேடை மீது ஏறி அரச மரத்தின் மீது சாய்ந்து கொண்டார். அங்கே இருந்தபடியே கூட்டத்தை வெறித்து பார்த்தார். இன்று இரவு எனக்கு இங்கு உணவு தயாராகட்டும். உங்களோடு அமர்ந்து உணவு உண்ணப் போகின்றேன். வெகு விரைவில் உணவு வேண்டும். எனக்கு பசிக்கிறது. கட்டிலுக்கும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்ல மிகப்பெரிய மரக்கட்டில் கொண்டு வந்து அங்கு போடப்பட்டு அதன் மீது துணிகள் விரிக்கப்பட்டன. தலையணைகள் வைக்கப்பட்டது. பெரிய பனை விசிறியோடு பெண்கள் அருகே வந்து நின்று கொண்டனர். இளவரசர் சுருண்டு அதில் படுத்து கொண்டார். மெல்லிய போர்வை அவர் மீது போர்த்தப்பட்டது. வெயில் தாழும் நேரத்திற்கு அவர் கண்களை மூடி சுருண்டு படுத்துக்கொண்டு ஆழ்ந்து உறங்கினார். ஊர் சந்தடி செய்யாமல் அவரவர் வேலையை கவனித்து கொண்டார்கள். கருமார்புலத்திலிருந்து சம்மட்டி சத்தமோ புகையோ எழவில்லை என்பது தொலை தூரத்திலிருந்து அந்தனர் குடியிருப்பில் தெரிந்து என்னவென்று பார்த்து வர 2 பேர் கிளம்பினர். சோழ தேசத்து அந்தணர்கள் இயல்பில் மிகவும் கெட்டிக்காரர்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை குறித்து மிகுந்த கவனத்தோடு இருந்தனர். எவரையும் நம்பாமல் எதற்கும் தயாராக இருக்கின்ற ஒரு மனோநிலையில் வாழ்ந்து வந்தார்கள். மற்றவர்களோடு கலக்காமலும் அதே சமயம் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை மிக தெளிவாக உணர்ந்தும் இருந்தார்கள். உதவி என்று எவர் கேட்டு வந்தாலும் சற்றும் தயங்காமல் அவர்கள் கேட்டதை அதிகமாக கொடுத்து உதவி செய்தார்கள். அப்படி உதவி செய்தேன் என்பதை 4 பேருக்கு தெரியும்படியாகவும் நடந்து கொண்டார்கள். பாம்பு கடித்து விட்டதையா, என்னுடைய மகளை பாம்பு கடித்து விட்டது. சேரியில் இருந்து ஒரு மத்திய தரத்து மனிதன் அந்தனர் குடியிருப்பின் விளிம்பில் வந்து கதறினான். யாரது? தலைவர் கேட்டார். உங்களுடைய வயலில் வேலை செய்கிறவன் தான். உழவன் தானே? ஆம், மிக நல்லவன், நமக்கு பிரியமாக இருக்கிறவன். அப்படியா? என் கைக்கோலை எடு, மூலிகைகளை எடுத்துக்கொள், அரிசியும் பருப்பும் கூடையில் போடு. பாகற்காய் இருக்கிறதா? அதையும் போட்டுக்கொள். என்னிடமிருந்து எடுத்து எள்ளிலிருந்து எடுத்த நல்லெண்ணெயும் வேண்டும், மிளகும் வேண்டும். அதை ஒரு பானையில் வைத்துக்கொள். நான் முன்னே போகின்றேன், நீ பின்னே வா. ஒரு இளைஞனுக்கு கட்டளையிட்டுவிட்டு அந்தனர் தலைவர் கீழே இறங்கினார். அவரை பின்தொடர்ந்து பல அந்தணர்கள் சென்றார்கள். அவர்கள் ஒருவரிடம் மருந்து பெட்டி இருந்தது. இன்னொருவர் கீரை கட்டு வைத்திருந்தார். இன்னொருவர் எல்லோரையும் விட முன்னதாக ஓடி சிறு கத்தியினால் மரப்பட்டைகளை செதுக்கி நீரில் நனைத்து கசக்கியபடியே வந்தார். அவர்கள் சேரியின் விளிம்புக்கு போனார்கள். சேரிக்குள் இருந்து அந்த பெண்ணை கொண்டு வந்து ஒரு மரத்தடியில் கீழே போட்டனர். அந்தணர்கள் அந்த பெண்ணை சூழ்ந்து கொண்டார்கள். அவள் கணுக்காலில் பல் பதிந்திருந்தது. அந்தணர் குத்திட்டு உட்கார்ந்து அதை சோதித்தார். நல்ல நாகம் தீண்டிய இடம் முழுவதும் கருகிவிட்டது. விஷம் கண் வரை ஏறி இருக்கிறது. உச்சியில் இந்த நேரம் தாக்கி இருக்கும் என்று தோன்றுகிறது. உயிர் இருக்கிறதா? அந்த அந்தணர் தலைவர் கேட்க இளைஞன் பட்டுத்துணையை அவள் கவிழ் சுற்றி நாடி பார்த்தான். கடைசி துடிப்பு. இன்னும் சில வினாடிகளில் நாடி அடங்கிவிடும். ஒரு அந்தணன் உறக்கச் சொன்னான். அந்த சேரியின் ஜனங்கள் மார்பில் அடித்து கொண்டு அலறினர். அந்தணர் திரும்பி பார்த்து அவர்களை அதட்டினார். அவள் கால் மாட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு அந்த காலை தூக்கி மடியில் வைத்து கொண்டார். எல்லோரும் அவரையே வியப்போடு பார்த்தார்கள். என்ன செய்ய? ஆபத்திற்கு பாவமில்லை. அவன் நல்லவன். அவன் மகள் நிச்சயம் பிழைக்க வேண்டும். கத்தியை கொடு. கூர்மையான கத்தியை விளக்கொளியில் காய்ச்சி கடிப்பட்ட இடத்தில் பளிச்சென்று அறுத்தார். பற்கள் சொத்தை இல்லாத இளம் வயதினான ஒரு 16 வயது பையனை அருகே அழைத்து இரத்தத்தை உறிஞ்சி துப்பச் சொன்னார்.
விழுங்கி விடாதே என்றும் எச்சரித்தார். அவன் வாய் வைப்பதற்கு முன் அவனுக்கு மருந்து கசக்கி கொடுக்கப்பட்டது. ஒரு பட்டையை சிறிதுமென்று விழுங்கச் சொன்னார்கள். அவன் விழுங்கி தொண்டையை செருமிக் கொண்டு ரத்தத்தை வாய் வைத்து உறிஞ்சி துப்பினான். பல முறை அவ்விரம் செய்யச் சொன்னார்கள். ஒருவன் அந்த பெண்ணின் முச்சந்தலையில் மூலிகையை தேய்த்தார். இன்னொருவர் எண்ணெயை நெற்றி பொட்டில் தேய்த்தார். இன்னொருவர் குளிர்ந்த நீரை அந்த பெண்ணின் மார்பிலும் வயிற்றிலும் தொடையிலும் ஊற்றினார். அந்த இடம் சதசதவென்று சேராகியது. எல்லோர் மீதும் சேறு தெளித்தது. ஆனால் அவர்கள் யாரும் அது பற்றி கவலைப்படவில்லை. அந்த பெண்ணை பிழைக்க வைப்பதிலேயே மிகுந்த கவனமாக இருந்தார்கள். சேரி ஜனங்கள் சிறிய சத்தம் போட்டாலும் பெரியதாக அதட்டி வெளியே போகச் சொன்னார்கள். தொலைதூரம் அவர்களை விலக்கி வைத்தார்கள். பெண்ணின் தகப்பனை மட்டும் அருகே வைத்து கொண்டார்கள். இவள் பருவமடைந்த பெண், யாரும் தவறாக பேசிவிடக்கூடாது என்பதற்காக உன்னை அருகே நிற்க வைத்துக் கொள்கிறோம். அவளை குப்புற பிரட்டி போடு என்று சொன்னார்கள். அவள் பாவடையை தளர்த்தி அவள் முதுகில் கால் வைத்து அழுத்தினார்கள். முதுகில் மிதிக்க வயிறு அழிந்து அவள் வாயிலிருந்து விஷத்தை வாங்கி எடுத்தாள். கண்ணில் இருந்தும் கருப்பாக திரவம் இறங்கியது. அவளை எழுப்பி சாய்மானம் கொடுத்து உட்கார வைத்தார்கள். அவள் தோளை சுற்றி கை போட்டு தாங்கிக் கொண்டார் ஒருவர். கால்களை வேகமாக நீங்கிவிட்டார். இந்த இரத்தம் வெளியே போகாது. உடம்பு முழுவதும் விஷம் பரவிவிட்டது. கணுக்கணுவாக வலிக்கும். எனவே வேறு எங்கேனும் காயம் ஏற்படுத்தி இரத்தத்தை சிந்த வைப்பது நல்லது. எங்கே அறுக்கலாம் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். பெண்ணின் சுண்டுவிரல் நுனியை நறுக்கினார்கள். முதுகுத்தண்டு பக்கவாத்தில் சிறிய ஓட்டை போட்டார்கள். கத்தியை திறந்து ஈர்களை கிழித்து கத்தியால் இரத்தம் வெளியே வரும்படி செய்தார்கள். நல்ல இரத்தம் அதிகம் போக விடாமல் ஈரத்துணியோடும் பச்சிலையோடும் காத்து கொண்டு இருந்தார்கள். இரத்தம் ஓரளவு வெளிவந்ததும் சட்டென்று எல்லா இடத்திலும் கட்டுப்போட்டு ரத்தத்தை நிறுத்தினார்கள். அது நின்று போவதற்காக பானை தண்ணீரால் உடம்பு முழுதும் குளிப்பாட்டி கொண்டே இருந்தார்கள். தலையில் மூலிகையை தேய்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த தலைவன் அழுத்தி அழுத்தி அவளுடைய காலில் இருந்த இரத்தத்தை பிரிக்கு வெளியே எடுத்தார். அவள் மெல்ல முனகி கண் திறந்து பார்த்தாள். இமைகள் படபடக்க தந்தையை பார்த்து கையை நீட்டினாள். அவர்கள் சந்தோஷமானார்கள். மெல்ல தூக்கி மரத்தடியில் சாய வைத்தார்கள். அந்தனர் தலைவர் கோலை எடுத்துக்கொண்டார். நேரே ஆற்றங்கரைக்கு போய் குளித்தார். மற்றவர்கள் காத்திருந்தனர். அவர் யார் மீதும் படாது பெண்ணுக்கு எதிரே வந்து நின்று கொண்டார். விஷம் முறிக்கின்ற மந்திரத்தை வேகமாகச் சொன்னார். கைக்கோலால் உச்சியிலிருந்து உடம்பு முழுவதும் வருடிவிட்டார். முதுகு முழுவதும் அந்த கம்பு நகர்ந்து நகர்ந்து விஷத்தை கீழே இறக்கியது. அவள் உள்ளங்காலில் சுள்ளென்று அடிக்க அந்த காயம்பட்ட இடத்திலிருந்து மறுபடியும் இரத்தம் கசிந்தது. அவளுக்கு உண்ண மிளகு கொடுத்தார்கள். கடித்து தின்னச் சொன்னார்கள். அவளால் கடித்து தின்ன முடிந்தது. அவள் கசைக்கிறது என்று சொல்ல மறுபடியும் மூலிகையை தலையில் தேய்த்தார்கள். திரும்பவும் மிளகு கொடுத்தார்கள். மிளகு காரமாக இருக்கிறது என்று சொல்ல அவளை தூக்கி நிறுத்தினார்கள். நட என்றார்கள். தூங்காதே, நட என்று சொன்னார்கள். கண் சொருகும், ஆனாலும் நட என்று ஒலுக்கினார்கள். ஒரு அந்தனை இளைஞன் அவளோடு கை கோர்த்து கொண்டு தட்டாமாலை சுற்றினான். இன்னும் நட, ஓடு என்று சொன்னார்கள். அவள் ஓட ஓட அவளுடைய காலில் இருந்து ரத்தம் பெரியது. மறுபடியும் அந்த இரத்தத்தை துடைத்துவிட்டு மூலிகையை தலையில் தேய்த்தார்கள். உணவும் மருந்து கொடுத்தார்கள். இவளை இன்று முழுவதும் தூங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். நாளை காலை இவள் வேலைக்கே போகலாம் என்று அந்தனர் தலைவர் சொன்னார். அந்த சேரியாள் மண்ணில் அரைந்து கொண்டு அவளை பார்த்து கைகூப்பி அழுதான். உரத்த குரலில் நெஞ்சில் அடித்து கொண்டு அலறினான். சேரி ஜனம் மறுபடியும் ஓடி வந்து அருகே நின்று அவர்கள் எல்லோரையும் பார்த்து வணங்கியது. என் மகளுக்கு உயிர் கொடுத்தீர்கள், நான் பதிலுக்கு என்ன தருவேன் என்று அவன் கேட்டான். நன்றியோடு இரு, அது போதும். ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு ஆற்றங்கரைக்கு மறுபடி போனார். அந்தணர்கள் எல்லோருமே அவரை பின்தொடர்ந்து போய் நீரில் மூழ்கி குளித்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அவள் உடம்பில் ஏற்பட்ட மாறுதல் எப்படி தெரியுமா? அந்த மாறுதலை எப்படி நீக்கினோம் தெரியுமா? அந்தன இளைஞர்களுக்கு வயதானவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். பிரச்சனையின் விவரத்தை சொன்னார்கள். மரப்பட்டையின் நோக்கம் சொன்னார்கள். முதுகையை அரைத்ததின் விளைவை சொன்னார்கள். 4வது வர்ணப்பெண்ணின் காலை தொட்டு நாம் சிகிச்சை செய்தோமே, இது தீட்டா இல்லையா? ஒரு கேள்வி வந்தது. தீண்டுதல் கூடாது என்று மனுவில் சொல்லி இருக்கிறதே, இது சரியா தவறா? அவர்கள் குளித்து கொண்டே விவாதித்தார்கள். கலத்தல் ஏற்பட்டக்கூடாது என்பதற்காகவே தீண்டுதல் கூடாது என்று சொல்லப்பட்டது. சிகிச்சை கொடுக்கின்ற சாக்கில் மதிமயங்கி போய் அவள் கட்டளையில் மயங்கி பெண்ணின் கையை பார்க்கின்ற ஆசை ஒரு அந்தணனுக்கு வந்துவிடக்கூடாது. அந்தனுடைய மிருதுவான தொடல் ஒரு 4வது வர்ண பெண்ணின் மனதில் கிளர்ச்சியை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான்
தொட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆபத்து காலத்தில் பாவம் இல்லை. நாம் குளித்துவிட்டு காயத்ரி ஜெபம் சொல்லப் போகின்றோம். நமக்காக அல்ல, அவளுக்காக, அவள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் விரைவாக அந்த 4வது வருணத்திற்கு உதவி செய்ய வந்தீர்களே, இதற்கு ஏதேனும் காரணம் இருக்குமா? இருக்கிறது. அவர்கள் நமக்கு உதவியவர்களாக இருக்கிறார்கள். அந்த சேரியில் இருந்த பல வீரர்கள் அரசரிடம் வேலையாட்களாக இருக்கிறார்கள். படையில் நல்ல பதவியும் வகிக்கிறார்கள். இப்படி ஒரு வசதியான 4வது வருண கூட்டம். நல்ல விஷயம். நம்மை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை அரசருக்கு இவர் சொல்லியே ஆக வேண்டும். நம்மை பற்றிய நல்ல அபிப்பிராயம் அரசருக்கு ஏன் ஏற்பட வேண்டும்? மறந்துவிட்டதா? சகலமும் மறந்துவிட்டதா? அந்தணர் தலைவர் கோபமாக கேட்க அந்த அந்தணர் கூட்டம் மௌனமாக அவரையே பார்த்து கொண்டிருந்தது. உடையாளூரில் 380 பிராமணர்கள், குழந்தைகள், பெண்கள், கிழவர்கள் உட்பட தேசத்தை விட்டு வெளியே போய் என்று உடையார் ஸ்ரீ ராஜராஜதேவர் வெளியேற்றினாரே, ஞாபகம் இருக்கின்றதா? யாருக்கு தெரியும்? என்ன சாட்சி இருக்கிறது? உத்தம சோழருக்கு உறுதுணையாக இருந்ததால் அந்த அந்தணர்கள் விரட்டப்பட்டார்கள். ஆதித்த கரிகாலனை பரமேஸ்வரன் கொன்றான் என்பதற்கு யார் சாட்சி? யார் பார்த்தார்கள்? யூகத்திலேயே நடத்தப்பட்ட தீர்ப்பு அது. யூகத்தினாலேயே கொடுக்கப்பட்ட தண்டனை அது. அவர்கள் செய்தது ராஜ துரோகம். ஆதித்த கரிகாலனை கொன்றது பாவம். யாருக்கு தெரியும்? என்ன சாட்சி இருக்கிறது? உத்தம சோழருக்கு உறுதுணையாக இருந்ததாலேயே அந்த அந்தணர்கள் விரட்டப்பட்டார்கள். ஆதித்த கரிகாலனை பரமேஸ்வரன் கொன்றான் என்பதற்கு என்ன சாட்சி? யார் பார்த்தார்கள்? யூகத்திலேயே நடந்த தீர்ப்பு அது. யூகத்திலேயே கொடுக்கப்பட்ட தண்டனை அது. அடிக்காமல், கொல்லாமல், தூக்கு தண்டனை தராமல், வாளால் வெட்டி போடாமல் ஊரை விட்டு போகச் சொன்னார்களே, அது உயர்த்தி அல்லவா? இன்னும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களே, அது உத்தமம் அல்லவா? இல்லை, கொன்றே போட்டு இருக்கலாம், தூக்கி எறிந்திருக்கலாம், அனைவரையும் தீயிட்டு கொளுத்தி இருக்கலாம். எல்லா உடைமைகளையும் பச்சை வயல்களையும் விட்டுவிட்டு, ஊரை விட்டுவிட்டு, ஊருக்கு கையில் ஒரு செப்புக்காசு கூட இல்லாமல், வழிநடைக்கு தாகம் தீர்க்க ஒரு பானை கூட இல்லாமல், மாற்று உடை கூட இல்லாமல் சேரதேசம் வரை நடந்து போனார்களே, வழியில் 3 பேரை இழந்தார்களே, மறந்து விட்டதா? அந்தணர்களுக்கு எந்த அரசும் எந்த நாளும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார்கள் என்பது உடைந்து போய்விட்டதல்லவா? உங்களையும் தண்டிக்க ஆட்கள் உண்டு என்று தெரிந்துவிட்டதல்லவா? இனிமேல் அரசன் தண்டித்தால் மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு நிலைமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மக்கள் நம்மோடு நெருக்கமாக இருந்தால்தான் அரசர்கள் நம்மை எதுவும் செய்ய முடியாது. வேறு என்ன சொல்கிறீர்கள்? 4வது வர்ணப்பெண்ணை தொடலாம் என்று சொல்கிறீர்களா? ஒரு இளைஞன் கேட்க 2-3 பேர் பாய்ந்து அவனை பலமாக அடித்தார்கள். தோளில் கை போட்டு தூக்கி நிறுத்திய போதே நினைத்தேன், தவறாக தொடுகிறானே என்று. அதனால்தான் இவன் தொட்டதும் தவறு, பேசுவதும் தவறு. போடுங்கள் இன்னும் இன்னும் 4-5 பலமான அறைகள் அவன் முதுகில் விழுந்தன. பார்த்து பார்த்து மிக கவனமாய் வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நமக்குள்ளேயே துரோகிகளும் இருக்கிறார்கள். இந்த அழகில் 4வது வருண பெண் மீது கை வைத்தால் நமது வாழ்க்கை சீரழிந்து போய்விடும். அந்த நிலைக்கு ஒரு பொழுதும் நாம் போகக்கூடாது. உன்னை எச்சரிக்கின்றேன். இதுதான் நீ தவறாக பேசுவது கடைசி முறை. இன்னொரு முறை பேசினாய் என்றால் நாங்கள் உன்னை நாடு கடத்துவோம். அதை நாடு கடத்துவதாக வெளியே சொல்ல மாட்டோம். காசி தேச யாத்திரை போகிறார் என்று ஒரு கைக்கோலும் சோற்று முட்டையும் கொடுத்து ஊரை விட்டு அனுப்பிவிடுவோம். உனக்கு மட்டுமல்ல, இங்குள்ள அத்தனை அந்தனை இளைஞர்களுக்கும் இதுவே கடைசி எச்சரிக்கை. அந்தணன் தலைவர் உரத்து கூற மற்ற அந்தணர்கள் தலை குனிந்து சரி என்பது போல் முணுமுணுத்தனர். Thanks for watching. Please subscribe.